ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராட்ட அவங்க வள்ளி எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. கண்மணியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லவும் இது கிட்டதுமே வீரா அடுத்ததாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்மணியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. கண்மணி, நீ இப்படி பழி வாங்குறதுக்காக தான் நீ ராகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கே போயிருக்கிறியா? கண்டிப்பாக நான் அதை விட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் சரி, தன்னோட அண்ணன் செத்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுல நியாயம் கிடையாது. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. ஆனால் உன்னோடைய மனசு இந்த மாதிரிக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்ல போனாக்கி நான் இப்போமே அந்த வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் என்னால் உன்னுடைய தங்கச்சியே உன்னை எதிர்க்க முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு மருமகளாக உன்னை எதிர்க்கலாம்லா? நீ அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு வீரா ஒரு முடிவு எடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வீராவோட அம்மாவும் தங்கச்சியும் கேட்குறாங்க, எங்கே வீரா நீ போகிற? அப்படிங்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? அப்படிங்கும்போது ஆமாம், நான் மாறனோட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீராவோட அம்மாவும் தங்கச்சியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வீராவோட அம்மா நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி இவளுடைய மனசு மாதிரி போகிறாள், அதுவே நம்மளுக்கு போகிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து கிளம்புறிய, அதுவும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி நீ முடிவெடுத்தே இல்லாமல் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நான் கண்மணிக்கு நான் எப்பயுமே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் கண்மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு வீரா தடுக்கிறாங்க. என்னாச்சு வீரா? அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம், நானே அங்கே போய் நான் சொல்லிக்கிடுது அப்படின்னு சொல்லப்போ, சரி நீ கிளம்புனா போகிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து வீரா மாறனை அழைச்சிக்கவும், மாறன் எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது, அப்போ மாறன் இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறா தெரியலன்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பூக்கடையில் போய் நிறுத்துறாங்க. 2 மாலை வாங்கிட்டு வா அப்படிங்கும்போது, எதுக்கு வீரா நீ என்ன தான் பண்ணுறன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, நீ உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், 2 மாலை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மாறனும் போய் 2 மாலை வாங்கிட்டு வராங்க. நேராக பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீட்டை ஆட்டோவை போய் நிறுத்துதாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, இங்கே தான் நம்ம வரதுக்காக நீ இதெல்லாம் பண்ணினே அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே தான் வரதுக்காக நான் எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாலை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறனும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அந்த மாலை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஒரு வித பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வீராவோட மனசு மாறி போச்சுது. அப்பா வேற வந்தாக்கி என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு வீரா கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. வீராவும் அவங்க கழுத்தில் மாலையை போட்டுட்டு அவங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும், வள்ளி கண்மணின்னு எல்லாருமே ஓடி வராங்க. கண்மணி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வள்ளி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வீரா எப்படி இங்கே வருவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பார்த்தோம்னா ஆரத்தி தட்டோட அவங்க பக்கத்தில் வரவும், அப்போ மாறன் கேட்குறாங்க, அத்தை நீ என்னத்தை சொன்ன? நீ வந்துட்டு போனதுமே வீரா கிளம்பிட்டால, நீ அப்படி என்னத்தை தான் சொன்ன அப்படிங்கும்போது, அதெல்லாம் உனக்கு என்னடா, அதெல்லாம் எங்கள் 2 பேரும் உள்ள விஷயம், அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, அத்தை நீ என்னத்தை பேசுன? நானே 3 நாள் அந்த வீட்டில் காவல் கடந்துட்டு இருக்கிறேன், என்னால் முடியல. நீயும் அங்கே வாசலில் நின்று நீயும் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுருக்க, அப்பவும் முடியல. ஆனால் இப்போ நீ என்னமோ வீராட்ட சொன்ன, வீரா பார்த்தோம்னா நீ கொஞ்ச நேரத்தில் அவளும் இங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா, அப்படி என்னதான் சொல்லி அவன் மனசை மாற்றின அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, நீ அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது, பேசாமல் 2 பேரும் வாங்க உள்ளுக்கு அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வலது காலை எடுத்து வச்சு வா வீரா அப்படிங்கும்போது, வீரா வலது காலை எடுத்து வச்சுட்டு வராங்க. அப்போ கண்மணி வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும், கண்மணியோட அத்தை சொல்கிறாங்க, என்ன கண்மணி வீரா மனசு மாதிரி இங்கே வந்துட்டா, நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமா அத்தை என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனால் வள்ளி அம்மா இங்கே சொன்னதுமே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சுது, வீரா கூடிய சீக்கிரத்தில் வந்துருவான்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்னன்னே தெரியல, இங்கே என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அவங்க அத்தையும் நேராக வீராவோட இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. வீரா எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கும்போது, என்ன வீரா நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிறேன், இதுதானே என்னுடைய புருஷன் வீடு, என் புருஷன் வீட்டுக்கு தானே வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னது உன் புருஷனுடைய வீடு அப்படின்னு சொல்லி கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க.